நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது America, first Tamil channel from America. வணக்கம் அமெரிக்க நேயர்களே. இன்னைக்கு உங்களோட ஃபைனான்ஷியல் எஜுகேஷன் சீரீஸில் இன்னைக்கு ஒரு தேர்ட் சீரீஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த உயில் எழுது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அண்ட் செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் டைவர்சிஃபிகேஷனில் ஐஆர்ஏ அந்த ரேஞ்சில் எப்படி சேவ் பண்ணுறது அந்த செக்ஷனில் பார்த்தோம். ஸோ ஜென்ரலாக வந்து இந்த ஃபைனான்ஷியல் எஜுகேஷன் சீரீஸ் ஆரம்பித்தது ஒரு 3 ஸ்ட்ராட்டஜிக்காக தான். ஒன்று வந்து பொருள் ஈட்டுவது, அது நம்ம நல்லா தான் பண்ணிகிட்டே இருக்கோம். அதில் தான் அமெரிக்காவில் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கோம். ஸோ செகண்ட் வந்து இந்த ஈட்டிய பொருளை எப்படி சேவ் பண்ணுறது, அது எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குங்கிறது வாரம் வாரம் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர், நல்ல ரொம்ப அனுபவம் உள்ளவர்களை தேர்ந்தெடுத்து நம்ம பேசிகிட்டே இருக்கோம். மூணாவது வந்து எப்படி வந்து இந்த எப்படி வந்து மல்டிப்ளை பண்ணுறது, இப்போ இருக்கிற பைசாவை நீங்கள் ஸ்டாக்கில் போடுறதோ, மியூச்சுவல் ஃபண்ட் போடுறதோ, இல்லை ஒரு வீடு வாங்குறது, அந்த மாதிரி. ஸோ இந்த 3 டாப்பிக்கில் பேசிகிட்டே இருக்கோம். இன்றைக்கி வந்து காலேஜ் பிளானிங் பற்றி பேசலான்னு சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப பேர் கேட்டே இருந்தாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சொல்லிட்டு. அண்ட் நானும் ரொம்ப வருஷமாக இருக்கனால இது ஒரு காமெடியாக கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர்கிட்ட வந்து காலேஜுக்கு ஏதாவது சேவ் பண்ணிக்கலான்னு சொன்னீங்கன்னா, விளையாடுறதுங்க, என் பையன் வந்து எலிமெண்ட்ரியில் தான் இருக்கான், இப்போ இருந்தே நான் எதுக்கு யோசிக்கணும் அப்படிம்பாங்க. அண்ட் ஈவன் மிடில் ஸ்கூல் போன பிறகு என்ன அவசரம் பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க. ஆனால் உங்களுக்கே தெரியும், அமெரிக்காவில் ஒரு காலேஜ் தான் வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் இதுன்னு சொல்லுவாங்க. ஆப்வியஸாக 12th வரைக்கும் ஸ்கூல் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்தோம். ஆனால் அதுவும் இல்லை. ஆக்சுவலாக வீடு வாங்கினப்போ தான் தெரியுது ஸ்கூல் டேக்ஸும் கட்ட வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நத்திங் இஸ் ஃப்ரீ இன் திஸ் கண்ட்ரி. நம்ம தான் பிளான் பண்ணி சேவ் பண்ணி இது பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த காலேஜ் எஜுகேஷனில் 529 பிளான்ங்கிறாங்க. ஸோ அது என்ன, எப்படி யூஸ் ஆகும், எந்தெந்த ஸ்டேட்டில் என்ன மாதிரி இருக்குது சொல்கிறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காரு ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் ரகு ராஜகோபாலன் சொல்லிட்டு. அவர் வந்து மில்வாக்கிலேருந்து ஜாயின் பண்ணுறாரு. ஹீ ஹேஸ் அபவுட் ஆல்மோஸ்ட் ஒரு 600 கிளைண்ட்ஸோட நிறைய அனுபவம் உள்ளவர். நிறைய இந்தியர்களோட பழகி, முக்கியமாக தமிழர்களோட பழகி, ஆல்மோஸ்ட் நிறைய அவர் சொல்லும்போது சொன்னார், ஒரு 30 ஸ்டேட்டில் எனக்கு கிளைண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷம். அவரை வந்து லாஸ்ட் இயர் நான் ஃபெட்னாவில் சந்தித்தேன், அப்போ இருந்தே பழக்கம். ஸோ இன்னைக்கு வந்து அவங்களோட பேச போகிறோம். நம்ம அவரை இன்வைட் பண்ணலாம். வணக்கம் ரகு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணக்கம். வணக்கம் மகேஷ், எப்படி இருக்கீங்க? வெரி குட், வெரி குட். எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. உங்களை மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் உள்ளே வந்துட்டு எங்கள் மக்களோட உங்கள் வெல்த் ஆஃப் நாலேஜ் ஷேர் பண்ணும்போது டெஃபினெட்லி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரொம்ப நன்றி. நன்றி மகேஷ். அமெரிக்கா சேனலுக்கும் அதை பார்த்து கொண்டு இருக்கிற நேயர்களுக்கும் மாலை வணக்கம். இந்த மாதிரி ஒரு புது விதமான ஒரு கண்டினியூஸ் எஜுகேஷன் டு த கம்யூனிட்டி, அதை அமெரிக்கா சேனல் மூலமாக நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறது வந்து இது மிக மிக வரவேற்கத்தக்கது. ஏன்னா as you said மகேஷ், மெனி டைம்ஸ் நமக்கு வந்து யார்கிட்ட கேட்கறது, எப்படி போய் பண்றது, இதை பண்ணலாமா வேண்டாமா, அந்த குழப்பத்திலேயே நிறைய பேர் முடிவெடுக்காம காலதாமதம் பண்றாங்க. பொருள் ஈட்டுறதுல வந்து பொருள் ஈட்டினா வந்து பத்தாது, அதை கரெக்டான சமயத்துல வந்து எப்படி அதை வந்து நம்ம சேமிச்சு எந்தெந்த விதமாக அதை நம்ம பயன்படுத்தலான்றதும் முக்கியம். ஸோ யூ ஆர் டூயிங் அன் ஆசம் ஜாப் அண்ட் வெரி குட் எஃபோர்ட் பை அமெரிக்கா சேனல். அதற்கு என்னோட வாழ்த்துக்கள். மிக்க நன்றிங்க. ஓகே, நீங்கள் ஸோ நம்ம டைரெக்டாக இந்த நிகழ்ச்சியில் போகலாம். ஸோ நிறைய பேர் கேட்டது வந்து இந்த காலேஜுக்காக சேவ் பண்ணும்போது ஜென்ரலாக நம்ம இந்தியர்கள் வந்து வாங்கின சம்பளம் எல்லாமே வந்து பேங்க்கில் போட்டு வச்சுருப்பாங்க. அவ்வளோதான், டோட்டலாகவே அதுதான்ப்பா சேஃபாக இருக்கும். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா அப்படி தான் பண்ணாங்க, அதனால நானும் அப்படி தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க.
இப்போதான் ரீசெண்ட் டைம்ல வந்து நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு டைட்டிலோட ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்றதே வந்து கொஞ்சம் கொஞ்ச காலத்துல தான் தெரிய வருது. ஓ, இப்படியெல்லாம் வந்து நமக்கு நல்வழிப்படுத்துறதுக்கு மக்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரி, சொல்லுங்க. காலேஜ் பிளானிங்ல இந்த 529 அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் என்ன, அது ஏன் வந்து 529 சொல்றோம், அது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாமா? ஓகே, அது முன்னாடி போறதுக்கு முன்னாடி 529 இஸ் பார்ட் ஆஃப் ஓவரால் நம்ம பிளானிங் பண்ணும்போது, நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணும்போது காலேஜ் சேவிங்ஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தட். பட் வாட் ஐ வாண்ட் டு டூ இஸ் ஐ வாண்ட் டு கவர் ஓவரால் என்ன நம்மளோட பொருள் ஈட்டும் போது அதை என்ன விதமான சேமிக்கலாம், என்னென்ன வகை இருக்கு அப்படின்றது வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் I'll give a quick walk through. Other base பண்ணி most of the time we'll talk about 529 plan. இப்போ if you can share my screen, I just want to run through current few PPTs. Sure. அது போறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பான்சர்ஸ் பத்தி சொல்லிடலாம். ஏன்னா அவங்க எல்லாம் ஆதரவு கொடுக்கறதால தான் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ நம்ம ஸ்பான்சர்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எஸ்டிபி மார்ட். அவங்க தான் வந்து ரெகுலராக எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருக்காங்க. செக்கோ எண்ணெய், அப்புறம் நிறைய ரைஸ் வகைகள், அப்புறம் பாக்குமட்டை பிளேட்ஸ்லாம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வாங்குங்க. நானும் நிறைய யூஸ் பண்ணுறேன், நல்லா இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து சுமி. அவங்க நியூயார்க் லைஃப்லேருந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர், ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டே இருக்காங்க. போன வாரம் அவங்க தான் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த ஏரியாவில் இருக்குங்க, அவங்களோட நம்பரோட இருக்குது, கண்டிப்பாக அவங்கள ரீச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து மகேந்திரன் பெரியசாமி. நம்ம யூஎஸில் தமிழர்கள் அவரை தெரியாமல் இருக்காது, ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். ஸோ ஹீ இஸ் ஆல்சோ வெஞ்சரிங் இன்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் அந்த மாதிரி ரோலில் வந்து கொஞ்சம் காலமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காரு. இஸ் கெய்னிங் லாட் ஆஃப் நாலேஜ், நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்காரு. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் அவர்கிட்டையும் கேட்கலாம். அண்ட் மோர் தென் எவ்ரிதிங், இந்த நிகழ்ச்சியில் நிறைய தமிழ் சங்கங்கள் வந்துட்டு ஆதரவு கொடுக்குறாங்க. அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய பில்லர் மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த அமெரிக்காவில் இருக்கிற எல்லாருக்கும் இது யூஸ் ஆக போகுது. ஸோ அதனால தான் தமிழ்ச்சங்கங்கள் ரீச் அவுட் பண்ணி இதை உங்கள் இதுலேயும் கிராஸ் போஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டதுக்கு நிறைய தமிழ்ச்சங்கங்கள் ஆதரவு கொடுத்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 தமிழ்ச்சங்கம் இங்கே கீழே போட்டிருக்கோம் சப்போர்ட்டிங் பார்ட்னராக. ஸோ இதே மாதிரி உங்கள் தமிழ்ச்சங்கம் ஆதரவு கொடுக்கணும்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக சேர்ந்து பயணிக்கலாம். இப்போ நீங்கள் ரகு, நீங்கள் உங்களோட இது ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, கண்டிப்பாக மகேஷ். நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்களா? இப்போ நான் ஷேர் பண்ணலாம்ல? Yeah. Okay. So one of the important thing before we go into the details, whatever inga pesa poradhu vandu more of an educational purpose. We don't normally recommend you take action based on what you are hearing. You still நீங்க வந்து உங்களோட லீகல் அட்வைசரோ, டாக்ஸ் அட்வைசரோ, இல்லை உங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைசர் யாராவது இருந்தாங்களோ அவங்க கிட்ட you need to know, because when it comes to financial planning, it needs to be a comprehensive. One part of the puzzle only we can't take and say idha neenga pananum appadinu, but we are doing this as a educational purpose. So make use of the time and understand, and still you need to go and work with your tax advisor or financial advisor. If you don't have anyone, I would gladly help and assist. enna mari ungalku thevai irundhalum enna reach out pannunga. I should be able to help you. Again, thanks to America for sponsoring this. So நம்ம காலேஜ் எஜுகேஷனை பேசுறதுக்கு முன்னாடி ஃபைனான்சியல் செக்யூரிட்டி அப்படின்னா வாட் இஸ் தட், நம்ம முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்ச அப்புறம் அதுல ஒரு பார்ட் ஆஃப் தான் வந்து காலேஜ் சேவிங்ஸ்க்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம திஸ் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேக்கன் இன் 2017 and 18. இது ஓவரால் in the US 7 out of 10, almost 70% of the people பாத்தீங்கன்னா they say like they need some kind of financial planning improvement in their overall planning process. Majority of the time the only thing people look here is retirement planning only தான் பாப்பாங்க. But retirement planning only இல்ல when it comes to financial planning. Lot of parts into that, but overall பாத்தீங்கன்னா 70% said that they need some improvement. And again this 22% பாத்தீங்கன்னா
கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. என்ன ரிட்டையர்மெண்ட்லயோ இல்ல கிட்ஸ் காலேஜ் எஜுகேஷனுக்கோ இல்ல ஒரு திடீர்னு ஃபேமிலியில ஏதாவது எமர்ஜென்சி ஆகுது அப்படின்னா தே ஆர் ரெடி டு come out of that situation. 22%. So 22% தான் இருக்காங்க அப்படின்னா 78% still need some kind of help. So that is the statistics really shows how important to do a financial planning. When it comes to financial planning, இது வந்து it's not going to fit one size. இப்போ நான் வந்து ஒருத்தருக்கு என்ன பண்றோமோ அதே தான் அடுத்தவங்களுக்கு பண்ணணும்ன்ற கட்டாயம் கிடையாது, அவசியம் கிடையாது, அந்த மாதிரி பண்ணவும் முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கும் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு. சில பேர் வந்து 40 வயசுல ஆரம்பிப்பாங்க, சில பேர் 35 வயசுல ஆரம்பிப்பாங்க. The compounding value of the money and then the time horizon determines how you need to do all those things. And then உங்களோட கோல்ஸ் ஒருத்தருக்கும் ஒரு கோல் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேர்க்கணும்னு இருக்கும், சில பேருக்கு வீடு வாங்குறதுக்கு சேர்க்கணும்னு இருக்கும், சில பேருக்கு வெக்கேஷன் ஹோம் வாங்கணும்னு இருக்கும், சில பேருக்கு வந்து பசங்க காலேஜ் எஜுகேஷனுக்கு சேர்க்கணும்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன வாட் இஸ் தட் யூனிக் தட் யூ வாண்ட் டு டூ, அதுக்கு ஏற்ற மாதிரி யூ நீட் டு டிஃபைன் யுவர் ஓவரால் பிளானிங். And again, it needs to be personalized for each and every individual. So this chart, this diagram really gives a bigger idea when it comes to financial security planning. It covers 2 or 3 important areas. The first one, the risk management. So risk management la vande every family and every breadwinner, every spouse needs to have at least some amount of life insurance for them to protect. பேசிக்கா பாத்தீங்கன்னா எதுக்கு நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா டு ப்ரொடெக்ட் 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அன்பார்ச்சுனேட்லி பிரெட் வின்னருக்கு வந்து ஏதாவது ஆயிடுச்சு, அவங்களால இதுக்கு மேல பணம் சம்பாதிக்க முடியல, இல்ல திடீர்னு அவங்க காலமாயிடுறாங்க அப்படின்னா அவங்களோட லயபிலிட்டிஸ், அவங்களோட மார்கேஜ் லோனோ, ஆட்டோ லோனோ, இல்ல ஏதாவது பர்சனல் லோனோ, ஸ்டூடெண்ட் லோனோ எதுவா இருந்தாலும் அதை somebody needs to repay that to an extent. Second thing வந்து இப்போ ஒன் ஆஃப் த பேரண்ட் இருக்காங்களோ இல்லையோ, ஸ்டில் நமக்கு வந்து காலேஜ் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் கிட்ஸ். ஒன் திங், we are all here for the one and only reason because of the education what we got. அதை வந்து we want to give it to our kids. பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் நம்ம தமிழர்களோ இல்ல இந்தியன்ஸ், ஏஷியன் இந்தியன்ஸ் எடுத்து அவங்க கிட்ட கேட்டா அவங்களோட ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி என்ன அப்படின்னு கேட்டா 99% வந்து என்னோட பசங்களுக்கு காலேஜ் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு தான் 99% பேர் சொல்லுவாங்க. பட் அதை கொடுக்கறதுக்கு வந்து அப்பாவோ அம்மாவோ கண்டினியூஸா they need to make money. அது இல்லாத பட்சத்துல how we can protect. So that is very important on taking care of the risk management. And then third வந்து உங்களோட இன்கம். ஒருத்தருக்கு வந்து there is a monthly paycheck வருது, அது வரும்போது தான் நம்ம பிளான் பண்ண முடியும். ஆல் ஆஃப் அ சடன் ஒரு உடம்பு சரியில்லாம போயிடுதோ இல்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுதோ, அப்போ வந்து அவங்களால ஒர்க் பண்ண முடியாத போது how you can still manage and make sure like the income to the family is continuously coming. So இது வந்து the risk management strategy is very important. அதை பண்ணிட்டு தென் பேரலா வந்து வெல்த் அக்குமுலேஷன்ல வந்து this is where college savings comes into major picture. நம்ம வெல்த் அக்குமுலேஷன்ல வந்து how do we want to start saving for our kids college education continuously for a longer term. ஏன்னா இன்னொன்று பெரிய சேலஞ்ச் ஃபார் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இமிகிரன்ட்ஸ் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு வந்து எப்போ நம்ம ஆரம்பிக்கிறதுன்றதே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. த ரீசன் இஸ் நம்ம வந்து ஆஸ் எ ஹியூமன் வந்து நம்ம 7 விதமான லைஃப் ஸ்டேஜஸ் ஆகுது. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா காலேஜ்ல இருந்து வெளியில வருது, வேலைக்கு போறது, வேலைக்கு அப்புறம் கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்கிறது, அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்து காலேஜ் போறது, அதுக்கப்புறம் ப்ரீ ரிட்டையர்மெண்ட், போஸ்ட் ரிட்டையர்மெண்ட், இந்த மாதிரி 7 ஸ்டேஜ் இருக்கு நம்ம வாழ்க்கையில கடந்து போறதுக்கு. பட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நமக்கு இன்னொரு சேலஞ்ச் என்னன்னா நம்ம எப்போ எந்த ஸ்டேஜ்ல இங்க வந்து செட்டில் ஆகுன்றதே பெரிய கேள்விக்குறி. H1ல இருக்கும்போது, L1ல இருக்கும்போது, இல்ல கிரீன் கார்டு, சிட்டிசன்ஷிப், ஒரு 15-20 வருஷம் நமக்கு வந்து இங்க இருப்போமா, இல்ல திருப்பி இந்தியாவுக்கு போயிடுமா, இல்ல வேற ஸ்டேட்டுக்கு போவோமா, இதை எப்போ ஆரம்பிக்கிறது, அந்த குழப்பத்திலேயே வந்து நிறைய பேர் ஒரு 40-45 வயசு வரைக்கும் எதுவுமே பண்ணாம திடீர்னு இப்போ மகேஷ் சொன்ன மாதிரி ஆல் ஆஃப் அ சடன் வயசு ஏறிக்கிட்டே போகும். பசங்களும் எலிமெண்டரி ஸ்கூல்ல மிடில் ஸ்கூல் வந்து ஹை ஸ்கூல் போற லெவலுக்கு வந்திருப்பாங்க, நம்ம எதுவுமே சேர்த்திருக்க மாட்டோம். ஸோ அந்த 2 சேலஞ்ச் கைண்ட் ஆஃப் அ லிம்போ சிச்சுவேஷன். ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேர்க்கிறதா இல்ல காலேஜுக்கு சேர்க்கிறதான்னு பெரிய குழப்பமாயி எதுவுமே பண்ணாம டிலே பண்ணிடுவாங்க. தட் இஸ் வேர் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வெல்த் அக்குமுலேஷன்ல வந்து எந்த ஸ்டேஜ்ல என்னென்ன பண்ணோன்றது வந்து இட் இஸ் ஓவரால் இம்பார்ட்டன்ட் ஆன் த ஃபைனான்சியல் பிளானிங். as I said, முதல்ல வந்து we need to protect ourselves. அப்பதான் வந்து நம்ம grow பண்ண முடியும். நம்ம வாங்குற பணத்தை ப்ரொடெக்ட் பண்ணாம நம்ம இன்னும் நிறைய இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது
சில சில தவறான முடிவுகள், தவறான செயல்களால அதையும் நம்ம பண்ண முடியாம போயிடும். ஸோ நம்ம வந்து இப்போ வில் ஃபோக்கஸ் மோர் ஆன் த கிட்ஸ் காலேஜ் எஜுகேஷன். இது வரைக்கும் ஓவரால் பிளானிங் பார்த்தோம். பட் அதுல வந்து மெயின் ஃபோக்கஸ் இன்னைக்கு வந்து வில் டாக் அபவுட் கிட்ஸ் காலேஜ் எஜுகேஷன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா மகேஷ் சொன்ன மாதிரி ஹை ஸ்கூல் வரைக்கும் இட்ஸ் ஃப்ரீ. அதுக்கப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா வந்து the college cost mounts a lot. இங்க பசங்களுக்கு வந்து 3 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. எய்தர் அவங்க வந்து பப்ளிக் இன்ஸ்டேட் காலேஜ் அப்படின்வாங்க, எந்த ஸ்டேட்ல இருக்கீங்களோ அந்த ஸ்டேட் காலேஜுக்கு போகலாம், இல்ல அவுட் ஆஃப் ஸ்டேட் காலேஜுக்கு போகலாம், இல்ல பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு போகலாம். இது 2019ல பாத்தீங்கன்னா ஆவரேஜ் காஸ்ட் இது வந்து 4 வருஷம் இன்ஸ்டேட்டுக்கு அண்டர் கிராடுக்கு எவ்வளவு அப்ராக்சிமேட்டா ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $27,000 பப்ளிக் யூனிவர்சிட்டிலையும் பிரைவேட் யூனிவர்சிட்டி அப்படியே டபுள், ஆல்மோஸ்ட் 54,000. இதே 2035ல பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த இன்ஃபிளேஷன் காலேஜ் காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் 5 to 7% எவ்ரி இயர் இட் இஸ் இன்க்ரீசிங் கம்பேர்ட் டு த நார்மல் இன்ஃபிளேஷன் ஆஃப் அரௌண்ட் 2.5 to 3%. ஸோ கிட்டத்தட்ட இந்த அடுத்த ஒரு 16 வருஷத்துலயே வந்து இது டபுள் ஆகுது. அதை வந்து எப்படி நம்ம பணம் சேர்க்காம காலேஜுக்கு சேர்க்காம எப்படி அதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும்? இந்த ஸ்பிளிட் அப் பாத்தீங்கன்னா இந்த 26,590 இன்ஸ்டேட் பாத்தீங்கன்னா $10,000 டியூஷன் ஃபீஸ்ல போகுது, அரௌண்ட் $12,000 ரூம் அண்ட் போர்டிங். அண்ட் தென் மிச்சம் பாத்தீங்கன்னா திஸ் இஸ் அ பிரேக்கப் ஆஃப் ஹவு தட் 26,590 இஸ் பீன் சார்ஜ் பை த பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் ஃபார் 1 year. ஸோ 4 வருஷம் ஒருத்தவங்க காலேஜ் முடிச்சுட்டு வரணும் அண்டர் கிராட் அப்படின்னா கிட்டத்தட்ட 100,000 to 110,000 ஆகுது. 2 குழந்தைங்க இருந்தா ஆல்மோஸ்ட் 200 to 250,000 the parent needs to give. But there are a lot of other opportunities like அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கலாம், அதெல்லாம் கிடைக்கலாம். பட் ஜென்ரலா இப்போ ஸ்காலர்ஷிப் இல்லாத போது இது வந்து parent needs to come out with this money. ஸோ அது எப்படி அந்த ப்ராசஸ் போகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜூனியர் இயர் சீனியர் இயர்ல இருக்கும்போது +2, நம்ம ஊர்ல சீனியர், இங்க சீனியர்வாங்க, நம்ம ஊர்ல +2 அப்படின்வாங்க. அதுல இருக்கும்போது ஃப்ரீ அப்ளிகேஷன் ஃபார் ஃபெடரல் ஸ்டூடெண்ட் எய்ட் அப்படின்னு ஒரு ஃபார்ம் அவங்க ஃபில்அப் பண்ணணும். அதை ஃபில்அப் பண்ணி முடிச்சோன்னே அதை பேஸ் பண்ணி there are multiple things can trigger out of it. இது பாத்தீங்கன்னா நார்மலா ஆன்லைன்ல பண்ணிடலாம் பசங்க. அக்டோபர் மாசம் அந்த சீனியர் இயர்ல வந்து அந்த ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது செப்டம்பர்ல ஆரம்பிக்குதுன்னா அக்டோபர்ல வந்து அக்டோபர்ல இருந்து they can start doing that. and then அது பண்ணி முடிச்சோன்னே at the end of அந்த ஒரு 15-20 நாள்ல it gives a summarize EFC அப்படின்னா expected family contribution. பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து எவ்வளவு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும் அந்த காலேஜ் எஜுகேஷன் இருக்குது. அண்ட் தென் இது இன்னொன்று வந்து ஸ்கூல் ஆல்சோ அந்த எந்த ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்களோ அந்த ஸ்கூலுக்கும் they will get a report based on various parameters. அதுல அந்த கிட்ஸ் என்டர் பண்ணது வந்து அதுல வரும். and then this is what a difference between a financial aid. இந்த மாதிரி financial aids they can get scholarship and grants, federal work study, federal direct loan. அதுலயே 2 விதமானது இருக்கு, subsidized and unsubsidized, federal Perkin loans, federal direct plus loan and additional student loans. These are all the types of financial aid that we can go. அதுல இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் அண்ட் கிராண்ட்ஸ்ல என்ன வித்தியாசம்னா இட்ஸ் ஃப்ரீ மணி ஃப்ரம் த கவர்மெண்ட், ஸ்டேட் ஆர் அண்ட் ஆர் ஸ்கூல். எந்த யூனிவர்சிட்டியில கொடுக்குறாங்களோ இட் இஸ் அ ஃப்ரீ மணி, யூ டோன்ட் நீட் டு பே பேக், does not have to be repaid. அது வந்து based on 3 categories வந்து either they can get a scholarship or grants, either academicsலயோ ஸ்போர்ட்ஸ்லயோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அது பேஸ் பண்ணி அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த 3 categories பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கிடைக்கிறது வந்து கிராண்ட், ஸ்காலர்ஷிப் அண்ட் டியூஷன் டிஸ்கவுண்டிங். அடுத்தது வந்து ஒன்ஸ் அந்த பக்கெட் ஃபில் ஆன அப்புறம் அதுல சில பேருக்கு கிடைக்கலாம், சில பேர் கிடைக்காம போகலாம். அடுத்தது வந்து அடுத்த சீப்பஸ்ட் ஆப்ஷன் வந்து கெட்டிங் டைரக்ட் லோன்ஸ் ஆர் ஃபெடரல் பெர்கின் லோன்ஸ். பேஸ்ட் ஆன் தட் கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து யூ கேன் கெட் அ ஃபெடரல் லோன். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற கேப்ஸுக்கு தான் வந்து ஹவு த பேரண்ட்ஸ் நீட்ஸ் டு கம் அவுட் ஃபார் பேயிங் ஃபார் த காலேஜ். அதுல பிக்கஸ்ட் பாத்தீங்கன்னா சேவிங்ஸ், இல்லைன்னா சில பேர் வந்து ஹோம் ஈக்விட்டி லோன் எடுப்பாங்க, இல்லைன்னா டியூஷன் பேமெண்ட் பிளான்ஸ், ஃபெடரல் பிளஸ் லோன்ஸ் ஆர் பிரைவேட் ஸ்டூடெண்ட் லோன்ஸ். திஸ் ஆர் ஆல் த ஆப்ஷன்ஸ். இப்போ இன்னைக்கு வந்து வில் டாக் மோர் அபவுட் இந்த 529 பிளான். இது வந்து சாம்பிள் அவார்ட் லெட்டர் இந்த ஸ்கூல்ல இருந்து யூனிவர்சிட்டில இருந்து திஸ் இஸ் வாட் தே நார்மலி கிவ். இப்போ வந்து ஃபெடரல் லோன் சப்சிடைஸ் அன்சப்சிடைஸ் அவங்களே வந்து தே வில் கிவ் யூ ஆல் த ஆப்ஷன்ஸ் அண்ட் காஸ்ட் ஆஃப் அட்டெண்டன்ஸ். இந்த ரிமைனிங் இந்த 10,000 வந்து
how you need to pay. இந்த 10,000 நீங்க சேவிங்ஸ் வச்சிருந்தீங்கன்னா சேவிங்ஸ்ல இருந்து கொடுக்கலாம், இல்லைன்னா 529 பிளான்ல இருந்தும் கொடுக்கலாம். How to fund the gap. இப்போ அந்த $10,000 கேப் இருக்கு அப்படின்னா அது எந்த மாதிரி ஃபண்டிங் பண்ணலாம்? As I said earlier, savings accountல இல்ல including 529 plans, home equity loans, இல்ல tuition payment plans. Generally, this is not recommended to take from credit cards or 401k. ஏன்னா அதுல வந்து credit cardல வந்து interest rates are so huge, almost 20-25% அதுல interest charge பண்ணுவாங்க. And then between options between savings and borrowing. So generally வந்து சீக்கிரம் நம்ம சேவ் பண்ணா you will compounding value of money, and then you will also no need to borrow money. So borrow பண்ணும்போது you need to pay the interest. This is just an example. இப்போ 25,000 காலேஜுக்கு நம்ம பே பண்ணணும் அப்படின்னா மந்த்லி ஒரு $150 நீங்க சேவ் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இட் ஹஸ் $18,000 அது சேர்ந்துருக்கும். இது ஜென்ரலா இது பாத்தீங்கன்னா இதே நீங்க லோன் எடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் யூ வில் பி பேயிங் அரௌண்ட் $33,000. So the bottom line is $15,000 you would have paid extra if you don't save early because of this. What are the ways to fund? Generally பாத்தீங்கன்னா the 3 strategies you can think about: jumpstart, steady as he or she goes, or working together. ரெண்டுத்தையும் சேர்த்து பண்றது. For example, இப்போ குழந்தை பிறந்த உடனே ஒரு 15,000 lump sum அப்படி $50,000 போட்டிருந்தாங்க அப்படின்னா it would have generated almost $210,000 at the age of after 18 years because of the compounding value of money, assuming that it is 8% grow ஆச்சு அப்படின்னு. அப்படி இல்ல மொத்தமா பணம் இல்ல அப்படின்னா அட்லீஸ்ட் $200 மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்டிங் அட் பர்த் அது மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா it would have generated around $96,000. இதுவும் பண்ண முடியல அப்படின்னா பேசிக்கா $200 மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்டிங் அட் பர்த் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் $500 $500 every year, $250 2 contributions per year பண்ணியிருந்தாங்கன்னா it would have come almost $117,000. So this just shows the various options. It doesn't need to be நம்ம பிறந்த உடனே தான் எல்லாத்தையும் பண்ணணும் இல்ல, but as we move forward we can also do. So now we can go through some of the questions. Mahesh, நீங்க நேயர்கள் கேட்டிருந்தாலோ இல்ல உங்ககிட்ட இருந்தாலோ we can go through, but this gives a overall idea about talking about why நம்ம வந்து 529 plan பத்தி பேசணும்ன்றது. எக்ஸலண்ட்டுங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. ஐ திங்க் யூ கேவ் அ ஸ்னாப்ஷாட் ஆஃப் 529 இன் அ வெரி ஷார்ட் பீரியட். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ வந்து அமெரிக்கன் நேயர்கள்கிட்ட வந்து நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ மேபி அதை வேணால் நம்ம கோத்ரூ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஜஸ்ட் லைக் ஐஆர்ஏ மாதிரி ஒரு பர் இயருக்கு இவ்வளோ தான் அதில் சேவ் பண்ண முடியும், அந்த மாதிரி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? அப்படி இருந்ததுன்னா பர் இயருக்கு இண்டிவிஜுவலாக எவ்வளோ போட முடியும், ஆஸ் அ கப்புளாக அது எவ்வளோ இது பண்ண முடியும் சொல்லுங்கள். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 529 பிளான்ல ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது. யூ கேன் புட் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன். அந்த அக்குமுலேஷன் ஆகிற மணிக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, பட் இட்ஸ் ஹியூஜ் அமௌண்ட். 400,000 to 500,000 அவங்க போடலாம். பட் அதுல எங்க ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அப்படின்னா ஜென்ரலா when you put the money on 529 plan, federal taxல வந்து you don't get any credit, but state taxல வந்து depends upon எல்லா ஸ்டேட்டும் அது கொடுக்கறது கிடையாது, but lot of states provide you state tax credit. அதுல வந்து லிமிட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நியூயார்க்ல வந்து மேரிட் ஃபைலிங் ஜாயிண்ட்லி அவங்க $10,000 மேல அதுல போட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் விஸ்கான்சின்ல வந்து ஒரு பெனிஃபிஷியரிக்கு ஒரு வருஷமும் அது மாறும். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா $3,340 மேல அவங்க போட முடியாது ஒரு பெனிஃபிஷியரிக்கு. ஸோ அந்த லிமிட் இருக்கே தவிர only for state tax credit when you are filing your returns. மற்றபடி you can put more than that, but you don't get the state tax credit. Great. ஸோ இதுதான் ஜென்ரலாக வந்து இப்போ 529 பதிலாக இந்த மாதிரி ஐஆர்ஏ பிளானு இல்லைன்னா லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் தென் இல்லைன்னா டெஃபர்ட் காம் ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ்னு நிறைய வேறு இதில் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. 529 பற்றி நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். இட்ஸ் குட் டு நோ. பட் என்னோட கிட் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ 10th கிரேட் படிக்குது. ஸோ இன்னும் ஒரு 2 to 3 இயர்ஸில் தான் காலேஜ் போகணும். இட்ஸ் அ வெரி ஷார்ட் பீரியட்.
இப்போ நான் போய் அதை அப்ளை பண்ணா ஒர்த்தா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஸ் Yeah, இட் டூ so லேட் அப்படிங்கிற மாதிரி? nothing is too late. Again, இதுல பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு அடுத்த இன்னும் 3 வருஷத்துல காலேஜ் போறாங்கன்னா அங்க 3+4 7 வருஷம் அவங்க காலேஜ் போவாங்க. ஸோ 7 வருஷம் யூ கேன் ஸ்டில் கெட் சம் ஸ்டேட் டேக்ஸ் கிரெடிட். Rather than paying from the pocket, you are just rechannelizing the money to get some benefit. The 529 plan அப்படின்றது வந்து இட்ஸ் a college savings plan. 529 is then IRS code. அந்த அதை பேஸ் பண்ணி தான் அந்த 529 வந்திருக்கு. இந்த 529 பாத்தீங்கன்னா இது 2 விதமான பிளான் இருக்கு. ஒன் இஸ் கால் 529 ப்ரீபெய்ட் அண்ட் 529 சேவிங்ஸ். இந்த மாதிரி ரெண்டு பிளான் இருக்கு. இந்த ப்ரீபெய்ட் அப்படின்னா தட் இஸ் ஒன்லி ஸ்டேட் ஸ்பெசிபிக். ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு 10 ஸ்டேட்ல தான் அவைலபிளா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட்ல மிஷிகன் எடுத்துக்கோங்க, அங்க ப்ரீபெய்ட் பிளான் வாங்கினீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்ல இருக்கிற காலேஜுக்கு வந்து அவங்க போகலாம். ஸோ பேசிக்கா யூ ஆர் பேயிங் இன் அட்வான்ஸ். இப்போ 10 வருஷம் கழிச்சு இப்போ நம்ம பார்த்தோம் $26,000 இருந்த காலேஜ் ஃபீ வந்து 2035 வந்து கிட்டத்தட்ட 60,000 இருக்கு. இந்த ப்ரீபேமெண்ட் நீங்க வாங்கும் போது யூ ஆர் பீட்டிங் த இன்ஃபிளேஷன். ஈவன் தோ த காஸ்ட் இஸ் கோயிங் டு கோ அப், யூ வில் ஸ்டில் கோயிங் டு லாக் யுவர் ரேட் இன் த சேம் வென் யூ பாட் இட். அதுல சில டிராபேக்ஸும் இருக்கு. ஏன்னா வந்து நீங்க அதே ஸ்டேட்ல தான் இருப்பீங்களா இல்ல பசங்க அதே காலேஜுக்கு தான் போவாங்களான்னு நமக்கு தெரியாது. பட் தட் இஸ் அனதர் ஒன் ஆப்ஷன். இன்னொன்று வந்து 529 சேவிங்ஸ். இந்த 529 சேவிங்ஸ்ல வந்து யூ கேன் சூஸ் பிட்வீன் அந்த ஸ்டேட்ல நீங்க பணம் போட்டிருக்கலாம். பட் யூ கேன் சூஸ் எனி அதர் அவுட் ஆஃப் ஸ்டேட் காலேஜ் ஆல்சோ டு go and educate there. அப்போ வந்து யூ கேன் யூஸ் திஸ் மணி ஆஸ் அ tax-free withdrawal from that to pay for the college expenses. Very good, very good. So next questionல வந்து இப்போ ஒரு குழந்தைக்கு மோர் தென் ஒன் 529 பிளான் எடுக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்லயும் வந்து மூணு விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ஒன்னு வந்து செல்ஃப் டைரக்டட் 529 பிளான். அப்படின்னா நீங்க வித்தவுட் எனி ஒன் செல்ஃப் நீங்களே போய் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி நீங்களே அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு டைமும் உங்களுக்கு நாலேஜும் இருந்தா யூ கேன் டூ இட். இன்னொன்னு டைப் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி செல்ஃப் டைரக்டர்லயும் யூ கேன் கெட் அ ஸ்டேட் டேக்ஸ் கிரெடிட். அந்த ஸ்டேட்டுக்கு உண்டான ஸ்டேட் டேக்ஸ் கிரெடிட் வாங்கிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் வந்து அட்வைசரோட ஹெல்ப்போட நீங்க வந்து 529 பிளான் ஓபன் பண்ணி அதுலயும் ஸ்டேட் டாக்ஸ் கிரெடிட் வாங்கிக்கலாம். பட் இதுல ரெண்டுத்துலயும் என்ன ஒரு சின்ன ஒரு டிராபேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 401k போடும்போது அவங்க ஒரு 15, 20, 30 ஃபண்ட் கொடுப்பாங்க. அதுக்குள்ளதான் நீங்க போடணும். டார்கெட் டேட் ஃபண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 5-6 ஃபண்ட் கொடுப்பாங்க. அதுக்குள்ளதான் நீங்க சூஸ் பண்ணணும். அதே மாதிரிதான் இந்த 529 பிளான் ஸ்டேட் ஸ்பான்சர்டா இருக்கட்டும் இல்ல த்ரூ அட்வைசர், யூ ஹேவ் லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் டு சூஸ். பட் இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் அதர் ஆப்ஷன்ஸ், then you can go outside of state plans also, but state tax credit கிடைக்காது. So anyone can have more than one 529 plan for their kids. Multiple stateல பண்ணலாம். எந்த ஸ்டேட்ல இருந்து வேணா you can withdraw that money for the college education. Great. ஸோ இன்னொன்று நான் கேள்விப்பட்டது, இப்போ ரீசெண்டாக என் ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டே இருக்கும்போது 529 பிளான் பற்றி எனக்கு தெரியும், ஆனால் நான் போடலை. ஏன்னா என்னோட குழந்தை வந்து காலேஜ் யூஎஸில் தான் படிக்குமான்னா எனக்கு இது சொல்ல தெரியல. ஏன்னா திடீர்னு நாங்கள் இந்தியா போனாலும் போயிடுவோம், இல்லைன்னா அவனுக்கு வந்து வேறு கண்ட்ரியில் படிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவுட் ஆஃப் யூஎஸ்னால் அந்த 529 சேமிச்சு வச்சதை வந்து யூஸ் பண்ண முடியாதுங்கிறாங்க. அதனால நான் பண்ணல அப்படிங்கிறாங்க. அது பத்தி நீங்க சொல்ல முடியுமா? ஸோ ரெண்டு விதமான இப்போ வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்னு வந்து இப்ப நான் ஊருக்கு போறேன், எனக்கு பணம் வேண்டாம் அப்படின்னா யூ கேன் வித்ட்ரா. நீங்க போட்ட பணத்தை வாட் எவர் இட் ஹஸ் க்ரோன், ஏன்னா இப்போ ஸ்டேட் டாக்ஸ் கிரெடிட் வாங்கியிருக்கீங்க, அந்த பணம் க்ரோ ஆயிருக்கு, அதை நீங்க வித்ட்ரா பண்ணும்போது you need to pay tax on that, and also you need to pay penalty, 10% penalty வந்து you need to pay. That is one option. Second option பாத்தீங்கன்னா, even in the 529 plan can be used outside of US also. இந்தியால ஸ்பெசிஃபிக்கா இல்ல, பட் other European countries, UK, and they also accept almost 400 institutions across the world. This 529 plan can be used. Okay, very good.
ஓகே. இப்போ இதில் வந்து 529ங்கிறது ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணுறோம். இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் அந்த குழந்தையோட தாத்தா இருக்கார், அவர் வந்து காலேஜுக்கு கொஞ்சம் நான் கொஞ்சம் பைசா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க இந்தியாவில் இருந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஒரு 529 பிளான்ல பாத்தீங்கன்னா 2 விதமான ரெண்டு விதமான பார்ட்டிஸ் இன்வால்வ். ஒன்னு வந்து ஓனர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு 529 பிளான் ஓபன் பண்றேன் அப்படின்னா ஐ வில் பி த ஓனர் அண்ட் பெனிஃபிஷியரி கேன் பி மை கிட்ஸ். ஸோ அந்த பெனிஃபிஷரியை வந்து ஐ கேன் ஆல்சோ சேஞ்ச். என்னோட பெரிய பையன்ல இருந்து சின்ன பையனுக்கு மாத்திக்கலாம், இல்ல பெரிய பொண்ணுல இருந்து சின்ன பொண்ணுக்கு மாத்திக்கலாம், எப்படி வேணா பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து anyone can contribute. Your friends, your relatives, your grandparents, anyone can contribute. One I also want to make clear, when it comes from money from India, you want to make sure like you are going through all the regular cross-border transactions and make sure like it is coming as a correct amount to your 529, and as long as it is done, anyone can contribute to that. கிரேட். ஆக்சுவலாக நீங்கள் சொன்னது வெரி குட் பாயிண்ட். ஏன்னா நாங்கள் இன்னொரு டேக்ஸ் பிளானரோட பேசிட்டே இருந்தோம். அவரும் அந்த கிராஸ் பார்டர் பற்றி நிறைய சொன்னார். எங்கள் குரூப்லேயே அடிக்கடி பேசியிருப்பாங்க, நான் வந்து இந்தியாவில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அங்கேயும் டேக்ஸ் கட்டணுமா, என்னப்பா நான் வாங்குறதெல்லாம் அங்கேயும் கட்ட வேண்டியிருக்கு இங்கேயும் கட்ட வேண்டியிருக்கு, ஒரே கன்ஃபியூசிங்காக இருக்கும்பாங்க. பட் தட்ஸ் அ வெரி குட் டாபிக் டு கவர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, இந்த 529ல் இருக்கிற சேவிங்ஸை நான் காலேஜ் படிக்கும்போது என்னோட ஃபார் எக்ஸாம்பிள் ரூம் ரெண்ட்டோ இல்லை ஃபுட்டுக்கோ இல்லை ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸுக்கு நான் யூஸ் பண்ணிக்க முடியுமா? கண்டிப்பா 529 பிளான் அது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 529 பிளான்ல பாத்தீங்கன்னா 2 விதமான ஃபேஸ் இருக்கு. ஒன்னு வந்து அக்குமுலேஷன் ஃபேஸ். நம்ம வந்து இப்போல இருந்து காலேஜ் போற வரைக்கும் சேர்க்கறது வந்து அக்குமுலேஷன் ஃபேஸ். அடுத்தது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம காலேஜ்ல படிக்கும் போது அந்த பணத்தை எப்படி எடுத்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் அப்படிங்கிறது. ஸோ எல்லா விதமான லைக் டியூஷன், ரூம் ரெண்ட், ஆஃப் சைட் இப்போ காலேஜ் டாம்லயோ இல்ல கேம்பஸ்லயோ தங்காம வெளியில போய் ரெண்ட் எடுத்து தங்குறாங்க, தே கேன் கவர் தட். லேப்டாப் வாங்குறது, புக்ஸ் வாங்குறது, இன்டர்நெட், வாட் எவர் வந்து அந்த டைரக்ட்லி ரிலேட்டட் டு த எஜுகேஷன் ஃபார் த கிட், யூ கேன் யூஸ் இட். ஸோ அது வந்து ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? பர் இயர்க்கு இவ்வளோதான் வித்ட்ரா பண்ண முடியுங்கிற மாதிரி? ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஸோ as long as you are meeting whatever அந்த காலேஜுக்கு நீங்க பே பண்ணிருக்கீங்களோ அதை வந்து என்ன பண்ணுவாங்க, at the end of the year வந்து 1099Q அப்படின்ற ஃபார்ம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்க்ல வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவங்க 1099 இன்ட்ரெஸ்ட் அனுப்புவாங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல டிவிடெண்ட் வந்ததுன்னா 1099 டிவ்னு ஒரு ஃபார்ம் வந்து அந்த பேங்க்ல இருந்து அனுப்புவாங்க, இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஆர் புரோக்கர்ஸ் அனுப்புவாங்க. அதே மாதிரி at the end of the year இதுல வந்து 1099Qன்னு ஒரு ஃபார்ம் வரும். ஸோ அந்த ஃபார்ம்ல வந்து பேசிக்கா வந்து நீங்க எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்றது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் அந்த எல்லா எக்ஸ்பென்சஸும் சேர்த்து ஒரு 20,000 ஆயிருக்கு அப்படின்னு வைங்களேன், நீங்க அந்த 20,000 வரைக்கும் நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ அந்த 25,000 எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 5,000 இஸ் கன்சிடர்ட் நாட் யூ ஹவ் யூஸ் ஃபார் த காலேஜ் பர்பஸ். அது வந்து அவுட் சைட் ஆஃப் காலேஜ் யூஸ் பண்ணிருக்கீங்க. That will be considered as a distribution outside for non-qualified expense அப்படின்னு அதை ட்ரீட் பண்ணி அதுக்கு நீங்க அப்புறம் டாக்ஸ் பே பண்ண வேண்டி வரும். So that is very important. நீங்க வந்து when you are going through this, you want to make sure அந்த வருஷத்துக்கு உண்டானது அந்த வருஷமே எடுத்துடணும். That's very good to know about that. இதுல வந்து இன்னொரு கொஸ்டின் வந்து என்னன்னா, இந்த காலேஜ் சேவிங்ஸ்ல ஸ்டூடெண்ட் லோன் வந்து பே ஆஃப் பண்ண முடியுமா? ஏன்னா ஸ்டூடெண்ட் காலேஜ் படிக்கிறதுக்கு தான் இந்த 529 பிளானே ஆரம்பிக்கிறோம். பட் நான் படித்து முடிச்ச பிறகு அந்த ஸ்டூடெண்ட் லோனை பே ஆஃப் பண்ண முடியுமா கேட்குறாங்க. கண்டிப்பா இது வந்து வெரி ரீசெண்ட் 2019ல இருந்து ஒரு ரூல் வந்திருக்கு. அவங்க வந்து அப் டு $10,000 $10,000 வந்து அந்த காலேஜ் சேவிங்ஸ்ல இருந்து எடுத்து தே கேன் ரீபே த ஸ்டூடெண்ட் லோன். அது வந்து அவங்களுக்கு ஒண்டி இல்ல, அவங்க சிப்ளிங்ஸுக்கும் இஃப் தே ஹேவ் தே கேன் ஹெல்ப் தம் டு ரீபே த லோன். பட் இது என்ன அப்படின்னா லைஃப் டைம் லிமிட். இந்த 10,000 வந்து லைஃப் டைம் லிமிட் ஃபார் ஒன் பெனிஃபிஷரி. நீங்க அதுக்கு மேல பண்ண முடியாது. இது வந்து வெரி ரீசெண்ட் 2 வருஷம் 2019ல இருந்து இந்த ரூல் இருக்கு.
ஓகே, வெரி குட். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த 529 பிளானுங்கிறது இப்போ வீட்டில் ஒரு 2 கிட் இருக்குன்னா ஈச் கிட்டுக்கு செப்பரேட்டாக பண்ணணுமா இல்லை ஒரு 529 பிளான் இருந்தால் போதுமா? 2 பேருக்கும் செப்பரேட்டா பண்ணா நல்லதுதான். ஸோ ஏன்னா சில ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா 2 பெனிஃபிஷரிக்கும் டாக்ஸ் பெனிஃபிட் கொடுப்பாங்க. இப்ப நீங்க ஒரே அக்கௌண்ட்ல போட்டீங்கன்னா தென் யூ ஆர் லூசிங் த டாக்ஸ் பெனிஃபிட் ஆன் த அதர் பெனிஃபிஷரி. அண்ட் ஜென்ரலா இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, இப்போ 2 கிட் இருக்காங்க அப்படின்னா பெரிய எல்டர் கிட்டுக்கு வந்து யூ கேன் புட் லிட்டில் பிட் மோர் கம்பேர் டு த யங்கர் கிட். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எல்டர் கிட்டுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைச்சிடுச்சு, இல்ல தே காட் அதர் குட் லோன் அந்த மாதிரி கிடைக்கும் போது மிச்சம் இருக்கிற பணத்தை நீங்க யங்கர் கிட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தட் இஸ் கால் பெனிஃபிஷியரி டிரான்ஸ்ஃபர். அது பண்ணும்போது யூ வில் ஆல்சோ கெட் பெனிஃபிட். ஸோ ஜென்ரலி கொஞ்சம் கம்மியா சின்ன பையனுக்கு போடும்போதோ இல்ல சின்ன பொண்ணுக்கு போடும்போதோ அது பெரிய பொண்ணு யூஸ் பண்ணாத போது அதை வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கிரேட். இன்னொன்று என்னன்னா, இப்போ இந்த பிளான்ல சேமிச்சு வச்ச பைசாவை நான் யூஸே பண்ணலை காலேஜ் படிக்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஏதாவது பெனால்ட்டி இருக்கா? 2 விதமான ஆப்ஷன் அப்ப நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணு வந்து இப்ப நீங்க சுத்தமா நீங்க யூஸ் பண்ணல. இது வந்து ஈவன் ஆஃப்டர் காலேஜ் யூ கேன் இந்த 529 பிளான்ல இருக்கிறது வந்து நீங்க எப்ப வேணா யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வேலைக்கு போன அப்புறம் நீங்க ஒரு MBA படிக்கிறீங்களோ, இல்ல ஒரு PhD பண்றீங்களோ, இல்ல ஒரு மாஸ்டர்ஸ் பண்றீங்களோ, அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ண முடியாது, அப்படியும் அதை யூஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்க யாராவது பெனிஃபிஷரிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். உங்க ஃபேமிலிலேயே வந்து இப்போ உங்க தம்பியோ தங்கையோ யாரோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்படி அதுவும் இல்ல, அந்த பணம் அப்படியே அக்குமுலேட் ஆகி வருது அப்படின்னா உங்களோட கிராண்ட் கிட்ஸ் பேர குழந்தைக்கு கூட டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடலாம். அப்படி இல்லாம நீங்க பணத்தை எடுக்கணும், எஜுகேஷன் தவிர வேற எதுக்காக எடுக்கணும் அப்படின்னா தென் யூ நீட் டு பே த டாக்ஸஸ். ஸோ இது வந்து இந்த ஓவரால் இந்த 529 வந்து எப்படி இந்த பேங்க்ல ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை விட இது எப்படி வந்து பெனிஃபிஷியல்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இது வந்து 2 விதமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து எவரி ஸ்டேட்ல வந்து ஸ்டேட் டாக்ஸ் கிரெடிட் கிடைக்குது. நீங்க வந்து பேங்க்ல போடும்போது உங்களுக்கு அந்த ஸ்டேட் டாக்ஸ் கிரெடிட் கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 50,000 சிடியில போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா ஈவன் சிடி இன்ட்ரெஸ்ட் ஆர் வெரி லோ. ஈவன் 1% 1.5% வந்தாலும் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு அட் த எண்ட் ஆஃப் த இயர் முன்னாடி சொன்ன மாதிரி 1099 இன்ட்ரெஸ்ட் பேங்க்ல இருந்து அனுப்புவாங்க. இப்போ ஒரு $100 இன்ட்ரெஸ்ட் வாங்கிருக்கீங்கன்னா அந்த $100 வந்து இட் கன்சிடர்ட் ஆஸ் ஆர்டினரி இன்கம். அது வந்த உடனே நீங்க டாக்ஸ் அதுக்கு பே பண்ணணும். இப்ப நீங்க வந்து ஒரு 32% 28% டாக்ஸ் பிராக்கெட்ல இருக்கீங்கன்னா அந்த $100 வந்து $30 டாக்ஸுக்கு போயிடும். $70 தான் நீங்க வச்சுக்க முடியும் அந்த இன்ட்ரெஸ்ட்ல. பட் அந்த அதர் சைடு இந்த 529 பிளான்ல போடும்போது இட்ஸ் கால் டாக்ஸ் டெஃபர்ட். அந்த எல்லா growthம் இருக்கு பாத்தீங்களா, அந்த 25,000 50,000 போடுறீங்க, 5 வருஷம் கழிச்சு அது ஒரு 70,000 ஆயிருக்கும் போது அந்த 20,000 இட்ஸ் a tax deferred growth. அதுக்கு வந்து you don't pay any taxes when you take the money out for college, specifically for college purposes. So definitely வந்து you are getting a state tax credit. At the same time your money is growing tax deferred for future college expenses. That's very good information. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சப்போஸ் நான் வந்து ஒரு 5,000 பிளான் வச்சிருக்கேன், அதுல வந்து இந்த 529 ரோல் ஓவர் பண்ண முடியுமா? நோ. இப்ப நீங்க வந்து 529 பிளான் வந்து இட்ஸ் a different type of plan. அதை எடுத்து நீங்க வந்து IRAல ரோல் ஓவர் பண்ண முடியாது. இது அந்த 529 இன்னொரு பெனிஃபிஷியரிக்கு நீங்க கொடுக்கலாமே தவிர IRA இஸ் ஸ்பெசிபிக்லி ஃபார் ரிட்டையர்மெண்ட் பிளானிங். அதுல வந்து யூ கான்ட் இதை வந்து ரோல் ஓவர் பண்ண முடியாது. ஓகே, வெரி குட். இது வந்து மேக்ஸ் அவுட் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருந்ததுன்னா அது நல்லதா, இல்ல இஸ் இட் கோயிங் டு அஃபெக்ட் அவர் ஃபினான்ஷியல் இன் ஃபியூச்சர்? ஸோ ஜென்ரலா வந்து திஸ் இஸ் அ காமன் கொஸ்டின், கரெக்ட்? ஸோ இது வந்து நான் 529ல போட்டா என்னோட ஸ்காலர்ஷிப்போ இல்லை இந்த FAFSAல நான் ஃபில்அப் பண்ணும்போது என்னோட ஸ்காலர்ஷிப் எய்டோ ஃபைனான்சியல் எய்டோ கம்மியாகும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்டோட அசட்ஸும் பேரண்ட்ஸோட இன்கம் டிரைவ்ஸ் தோஸ் அவங்க எப்படி கால்குலேட் பண்றாங்க அந்த பெனிஃபிட்ன்றது வந்து தட் இஸ் வாட் இட் இஸ்.
உங்களோட ரிட்டையர்மெண்ட் அசட்ஸோ உங்க 529 ஹேஸ் வெரி மினிமல் எஃபெக்ட். ஒன்லி அரௌண்ட் 2.4 to 5% தான் அந்த ஓவரால் கால்குலேஷன்லயே அதை எடுப்பாங்க. ஸோ தட் இஸ் நாட் அ பிக் திங். உங்களுக்கு வந்து இஃப் யூ ஹேவ் ரிசோர்சஸ் டு டூ 529 இஸ் ஆல்சோ வெரி குட் ஆப்ஷன் டு கன்சிடர். கிரேட். அதுதான் நெக்ஸ்ட் கொஸ்டினாக இருந்தது. மெயினாக மக்கள் பயப்படுறது வந்து இது ஃபினான்ஷியல் எய்டுக்கோ இல்லை ஸ்காலர்ஷிப்புக்கோ அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆஃப் பேக்டு நாலேஜோட நிறைய பேருக்கு இருக்கு. இல்ல, அது கண்டிப்பா இல்ல. ஏன்னா வந்து 529 அசெட்ஸ் இஸ் நாட் அ பிக் இம்பாக்ட் ஆன் த ஓவரால் அந்த ஸ்டூடெண்ட் எய்ட் ஆர் ஸ்காலர்ஷிப். ஓகே, தட்ஸ் வெரி குட் டு நோ. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ இது எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது? இந்த மாதிரி 529 பிளான் எப்படி சூஸ் பண்ணணும், எங்கேருந்து எடுக்கணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. எய்தர் அவங்க வந்து செல்ஃப் டைரக்டட், அவங்களாவே போய் வந்து தே கேன் ஓப்பன் அன் அக்கௌண்ட், ஆர் தே கேன் ஒர்க் வித் அன் அட்வைசர் டு சி அந்த ஸ்டேட்ல வந்து என்ன மாதிரி பிளான்ஸ் இருக்கோ அதை வந்து தே கேன் சூஸ். அதர்வைஸ் அவுட் சைட் ஆஃப் த ஸ்டேட் போகலாம். பட் ஜென்ரலா 529 பண்ணும்போது there are 3 to 4 considerations நம்ம வந்து செக்லிஸ்ட் மாதிரி பார்க்கணும். ஒன்று வந்து என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஜென்ரலா பாத்தீங்கன்னா இதுல வந்து எய்தர் அவங்க வந்து ஏஜ் பேஸ் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க, இல்ல அப்படின்னா வந்து என்ரோல்மெண்ட் பேஸ் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம 401k வந்து டார்கெட் டேட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா வந்து டார்கெட் டேட் ஃபண்ட்ஸ் 2035, 2040, 2045 அந்த மாதிரி இருக்கும். அது என்னன்னா நம்ம எந்த வருஷம் ரிட்டையர் ஆக போறோமோ அந்த வருஷத்தை வந்து பிக்கப் பண்ணி யூ கேன் புட் தட். அது வந்து ஆட்டோ பைலட் மாதிரி அவங்களே என்ன பண்ணுவாங்க, எவ்ரி 3 years அதோட அலோகேஷன் எனி இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து ஈக்விட்டியில போடுவாங்க, இன்னொன்னு வந்து ஃபிக்ஸ்ட் இன்கம்ல போடுவாங்க. ஈக்விட்டி இஸ் அந்த ஸ்டாக் மார்க்கெட், ஃபிக்ஸ்ட் இன்கம் இஸ் மோர் ஆஃப் அ கைண்ட் ஆஃப் கன்சர்வேட்டிவ் போர்ட்ஃபோலியோ மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த எவ்ரி 3 years ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களே சேஞ்ச் பண்ணுவாங்க ஆஸ் த ஏஜ் இன்க்ரீசஸ். அதே மாதிரிதான் வந்து இந்த 529 பிளான்லயும் 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஏஜ் பேஸ்ட். இப்ப கிட்ஸுக்கு வந்து 0 to 4 அப்படின்னா they will be more aggressive. The reason is அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 15 வருஷம் இருக்கு before they use the money. Time value of money and time horizon really dictates how far you can put that money and how it can grow that money. இதே வந்து ஒரு 14 to 16 ஏஜ் பேஸ் போர்ட்ஃபோலியோ பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த மணி 70 to 80% will be in a fixed income and remaining will be in equity portfolioல இருக்கும். ஏன்னா வந்து அவங்க getting closer to college, you don't even if the ஏன்னா at the end of the day இந்த எல்லா பணமே வந்து it is there in the mutual funds. It is on the stock market. If the market goes down, you might also lose the money. It is not going to just be as what நீங்க என்ன போட்டீங்களோ அது இருக்காது. So this is the consideration that they need to do. என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அடுத்தது வந்து எக்ஸ்பென்சஸ். எவ்வளவு what is the management fee and what is the fund fee அவங்க பே பண்றாங்கன்றத வந்து they need to analyze so that it gives, because at the majority of the time பாத்தீங்கன்னா if the expenses is less, that means you are also putting back money more working for you in the form of returns. அடுத்து வந்து ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ஸ். இந்த ஃபண்ட் நீங்க சூஸ் பண்ணும்போது இஸ் தேர் எனி ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ஸ் தேர், ஒரு அட்வைசர் ஹெல்ப் பண்றாங்களோ இல்ல ஹவு யூ வாண்ட் டு டூ த ரீபேலன்சிங் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ, இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இன்னொன்று வந்து ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா, வாட் இஸ் த ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் சில ஸ்டேட்ல நீங்க வந்து அந்த பணத்தை போட்டுட்டு இப்போ இன்னொரு ஸ்டேட்டுக்கு மூவ் பண்ணும்போது அந்த ஸ்டேட்டுக்கு உண்டான டாக்ஸ் பெனிஃபிட் நீங்க என்ன வாங்கினீங்களோ அதை ரீபே பண்ற மாதிரி இருக்கலாம். ஸோ யூ வாண்ட் டு மேக் ஷுர் லைக் என்ன மாதிரி ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, என்ன மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். கண்டிப்பா. இந்த பிளான் வந்து பேங்க்ல ஏதாவது ஆஃபர் பண்ணுவாங்களா இல்லை எப்படி? இது வந்து பேங்க்லயும் நீங்க யூ கேன் கோ அண்ட் செக். நிறைய பேங்க்ஸ் மைட் ஹெல்ப். பட் ஜென்ரலா வந்து 529 பிளான் ஒரு ஸ்டேட் ஸ்பெசிபிக் இருக்கும். இப்போ நீங்க அங்க போய் போட்டாதான் வந்து யூ வில் கெட் த ஸ்டேட் டாக்ஸ். பேங்க்ல வந்து தே கேன் அசிஸ்ட், பட் யூ கேன் ஆல்சோ ஒர்க் வித் யுவர் அட்வைசர். யூ கேன் ஆல்சோ ஒர்க் ஆன் யுவர் ஓன். உங்களுக்கு வந்து டைம் அண்ட் எனர்ஜி இருக்கு, உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியும் அப்படின்னா this can be easily done by the parents on their own. Great. All right. So இந்த சேவிங்ஸ் பிளான்ல லெஃப்ட் ஓவர் இருந்தா அதை எப்படி வித்ட்ரா பண்ணலாம், எப்போ பண்ணணும்?
ஸோ இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. முன்னாடி சொன்ன மாதிரி 529 பிளான்ல வந்து லெஃப்ட் ஓவர் இருந்ததுன்னா நீங்க மேற்படிப்பு யூஸ் பண்றதுக்கோ காலேஜுக்கோ இல்ல பிஹெச்டிக்கோ இல்ல எம்பிஏக்கோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது முடியாத பட்சத்துல நீங்க வந்து உங்க பெனிஃபிஷரி வேற யாராவது இருந்தா அதுக்கு அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இது ரெண்டுமே இல்லை, நான் பணத்தை விட்ரா பண்ணணும் அப்படின்னா நீங்க பண்ணலாம். பட் யூ ஷுட் பி ரெடி டு பே த டாக்ஸஸ் அட் த டைம். எக்ஸலண்ட். ஐ திங்க் நம்ம அந்த ஒரு 45 மினிட்ஸில் நீங்கள் எல்லா கொஷினுக்கும் கடகடன்னு சொல்லிட்டு ரொம்ப வி கேன் சி தட் யூ ஹாவ் அ வெல்த் ஆஃப் நாலேஜ் ரொம்ப டீப்பாக இருந்தது. எல்லா கொஷினுக்கும் ரொம்ப நல்லா ஆன்சர் பண்ணீங்க. இட்ஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல். அமெரிக்கா நேயர்களுக்கு ரகு வந்து ஹீஸ் ஃப்ரம் மில்வாக்கி. அவரை காண்டாக்ட் பண்ணணும்னாலும் இந்த போஸ்டோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவரோட காண்டாக்ட் இருக்குது. கண்டிப்பாக ரீச் அவுட் பண்ணுங்கள். ஹி ஹஸ் பீன் வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் ரகு, நீங்கள் அமெரிக்கா நேயர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? கண்டிப்பா. நன்றி மகேஷ். இது வந்து இட் இஸ் a very good program, and thanks for the opportunity to connect with all your audience and share my knowledge. One of the important thing இந்த இந்த வாரத்துக்கு அப்புறம் அடுத்த 2 வாரம் எல்லாருக்கும் பிரேக் இருக்கும், கிறிஸ்மஸ் பிரேக், and then before the new year comes, everybody stay safe and stay healthy. At the same time, கொஞ்சம் டேக் அ ஸ்டெப் பேக் அண்ட் சி யுவர் ஓவரால் ஃபைனான்சியல் பிக்சர். என்ன பண்ணியிருக்கோம் இது வரைக்கும்? ஏன்னா மெனி டைம்ஸ் முன்னாடி ஆரம்பிக்கும் போது மகேஷ் சொன்ன மாதிரி எவ்ரிபடி ஒர்க்கிங் ஹார்ட் அண்ட் விர் ஆல் மேக்கிங் குட் மணி, கரெக்ட்? அது வந்து கரெக்டான பக்கெட்ல நம்ம சேவ் பண்றோமா? ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்மளோட வெல்த் அக்குமுலேஷனா இருக்கட்டும், ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கா இருக்கட்டும், கிட்ஸ் காலேஜ் எஜுகேஷனா இருக்கட்டும், அல்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிளானிங்கா இருக்கட்டும், இது ஓவராலா எவ்ரி இயர் நம்ம வந்து கரெக்டா பண்ணிட்டு வரோமா? திஸ் இஸ் அ வெரி குட் டைம் ஜஸ்ட் டு டேக் அ பிரேக் அண்ட் சி வாட் யூ ஆர் டூயிங். நம்ம சம்பாதிக்கிற பணம் பாத்தீங்கன்னா யார்தா இருந்தாலும் ஒரு 3 பக்கெட்ல வந்து இட் நீட்ஸ் டு ஃபால். ஒன்னு வந்து இட்ஸ் கால் டாக்ஸபிள் பக்கெட். இன்னைக்கு நம்ம சம்பாதிச்சு அதை இன்வெஸ்ட் பண்றது இன்னைக்கே நம்ம டாக்ஸ் பே பண்ணி ஆகணும். இன்னொன்னு வந்து டாக்ஸ் டெஃபர்ட். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 401k போடுறது வந்து இப்போ போடுவோம், அதுக்கு ப்ரீ டாக்ஸ் பெனிஃபிட் நம்ம கிடைச்சிருக்கோம். பட் அந்த பணத்தை எடுக்கும்போது நம்ம டாக்ஸ் பே பண்ணணும். இட்ஸ் எ டாக்ஸ் டெஃபர்ட். அடுத்த பக்கெட் வந்து டாக்ஸ் ஃப்ரீ, வேர் நம்ம இப்போ போடுற பணம் எப்பயுமே நம்ம டாக்ஸ் பண்ண கட்ட வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் ராத் ஐஆர்ஏ ஆர் சம் ஆஃப் த லைஃப் இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ் கிவ்ஸ் யூ தட் எபிலிட்டி. ஸோ டேக் அ ஸ்டெப் பேக் அண்ட் சி அதை எல்லாம் கரெக்டா நம்ம பண்றோமா, இல்லை எதுல கேப் இருக்கு, ஹவு வி கேன் மோர் எஃபிஷியன்ட்லி தட் வி கேன் டூ. ரிட்டையர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா as I said 7-8 different types of bucketல வந்து you can start saving. Majority of the time people think only 401k is the only option. அதுவே நிறைய பேர் பண்றது கிடையாது. The reason is நம்ம இங்க இருப்போமா போயிடுவோமா. 401kல வந்து நிறைய பேர் கம்பெனி கொடுக்குற ஃப்ரீ மேட்ச் கூட they don't put. Like for example, இப்போ நீங்க 6% போட்டீங்கன்னா கம்பெனி might match 50% of the 3%. That is a free money. And this is an enrollment period. Open enrollment வரும்போது you have the option to choose உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் பெனிஃபிட், உங்களோட லைஃப் இன்சூரன்ஸ் பெனிஃபிட், உங்களோட லாங் டேர்ம் டிசபிலிட்டி, அதெல்லாம் வந்து டேக் அ டைம் டு ரிவ்யூ. மெஜாரிட்டி ஆஃப் த டைம் உங்களோட லைஃப் இன்சூரன்ஸ் இஸ் ஆல்சோ டைட் டு யுவர் எம்ப்ளாயர். அவங்களுக்கு நமக்கு ஒன் டைம் ஆஃப் த பேஸ் பே கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். அது வந்து இட் இஸ் வேலிட் ஆஸ் லாங் அஸ் யூ ஆர் எம்ப்ளாயி ஆஃப் த கம்பெனி. த மொமெண்ட் நீங்க வெளியில வந்தாலோ இல்ல அவங்கள லே ஆஃப் பண்ணாலோ த சேம் மிட்நைட் at 12 o'clock you lose all the coverage. ஸோ எப்பயுமே இட் இஸ் பெட்டர் டு கவர் யுவர் ஓன் செல்ஃப். அடுத்தது வந்து இப்போ இஃப் யூ ஆர் இன் ஹை டிடக்டபிள் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான்ல இருந்தீங்கன்னா HSAன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஹெல்த் சேவிங்ஸ் அக்கௌண்ட். அதுல வந்து $7,200 வரைக்கும் யூ கேன் புட். தட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி குட் ஆப்ஷன். ஏன்னா வந்து ஜென்ரலா பாத்தீங்கன்னா எனி சேவிங்ஸ் வில் கிவ் யூ ஒன்லி 2 benefit, எய்தர் ப்ரீ டாக்ஸ் ஆர் டாக்ஸ் ஃப்ரீ. இது வந்து இட் கிவ்ஸ் 3 benefits. The money வந்து நீங்க போடுறது வந்து இட்ஸ் a pre-tax benefit, gross tax deferred, நம்ம வெளியில எடுக்கும்போது it is tax free. So it gives all the 3 benefits. One of the best things to use. இப்போ நீங்க high deductible health, இது எல்லாருக்குமே எலிஜிபிள் கிடையாது. நீங்க high deductible health insurance planல இருந்தீங்கன்னா you have the option to put it in HSA. And இந்த HSA வந்து நீங்க யூஸ் பண்ணலன்னா you will not lose it. FSAன்னு ஒன்று இருக்கு, flexible spending accountல வந்து அதை லூஸ் பண்ணிடுவீங்க அந்த வருஷத்துக்குள்ள யூஸ் பண்ணலன்னா. பட் HSA வந்து யூ வில் நெவர் லூஸ் தட் மணி. அது ரோல் ஓவர் ஆகிட்டே போகும். உங்களோட 65 வயசு வரைக்கும் நீங்க ரோல் பண்ணிக்கிட்டே போகலாம். யூ வில் நெவர் லூஸ் தட் மணி, விச் இஸ் வெரி குட் பெனிஃபிட். அண்ட் தென் இன்னொரு ஃபைனல் தாட் இஸ் எவ்ரி ஒன் அட்லீஸ்ட்
ஒரு will or trust depends upon your situation. Everyone needs to have that. இப்போ உங்களுக்கு ஒரு உங்க கம்பெனில வந்து லீகல் பிளான் இருந்தா அதுல யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா ஒர்க் வித் an attorney. There are some online resources. கண்டிப்பா ஒரு will or ஒரு trust வந்து everybody needs to have. So take this opportunity to go through this and make sure like you are protecting not only your family but also make sure like the future distribution is also taken care. So thanks for the great opportunity to share my knowledge for everyone. Have a wonderful holidays and happy new year. ரொம்ப அழகா நல்லா சம்மரைஸ் பண்ணி ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. நீங்கள் லாஸ்ட்டு சொன்னது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த 2 வாரம் வந்து நிறைய பேருக்கு லீவ் இருக்கும். அப்படியே உங்களோட பட்ஜெட்டு, உங்களோட ஃபைனான்ஷியல் இது எல்லாமே தட்டி பார்த்து, தூசி தட்டி பார்த்து கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி பார்த்தோம்னா டெஃபினட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி எந்த பிளானில் வச்சுருக்கோம், இது எதாவது சேஞ்ச் பண்ணணுமா இல்லை எதாவது ஆட் பண்ணணுமா, டெஃபினட்டாக பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இன்னொன்னு, அதாவது அந்த பட்ஜெட் சொன்னீங்க பாத்தீங்களா, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நம்ம வந்து வர பணம் நமக்கு என்னன்னு தெரியும், நம்ம செலவு பண்றோம் என்னன்றது தெரியும். பட் அதை பட்ஜெட்ல பார்க்கும்போது தான் வந்து இதெல்லாம் நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்றது நமக்கே ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும். So majority I have a very strong recommendation about how to do a budgeting. We have a overall comprehensive financial planning process. அதுல மெயின் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து பட்ஜெட்டிங். ஏன்னா வந்து வருவாய் என்ன வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம செலவு பண்ணாதான் வந்து நம்ம சேமிக்க முடியும். வருவாய் வந்து $5,000 வருது, செலவு $6,000 வருதுன்னா அப்ப அந்த $1,000 எய்தர் நம்ம இங்க இருந்தோ கிரெடிட் கார்டுல போடுறோம், which it is going to accumulate. And if we have not done it properly, அதை நம்ம வந்து தெரியும் தெரியாது. நிறைய எக்ஸ்பென்ஸ் பாத்தீங்கன்னா தேவையில்லாத இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம I don't want to say specifically some things. 2-3 சேனல்ஸ் வச்சிருப்போம், சப்ஸ்கிரிப்ஷன் சேனல்ஸ். ஒண்ணுதான் யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து இது வந்து தேவையில்லாம இருக்கும்போது அதுக்கு ஒரு $30-40 செலவாகும். $30-40 ஒரு மாசத்துல பெரிய விஷயம் கிடையாது. அதை ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $500. அதே 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா அது $5,000. அதுக்கு காம்பவுண்டிங் வேல்யூ மணி போட்டீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் $10,000-12,000. அது வந்து we are losing it. Yeah. So that is very important. If anyone have any questions about how to do the budgeting, it is I would gladly help and assist them to make sure like அவங்க எல்லாம் கரெக்டா பண்றாங்களான்றது வந்து I can help them to do a validation. கண்டிப்பா. நம்ம அந்த காலத்திலேயே சொன்னாங்க, வரவு எட்டனா செலவு பத்துனா இருந்தா வீடு தாங்காதுன்னு சொல்லிட்டு. பட்ஜெட்டிங் வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் அண்ட் டெஃபினட்டாக இட்ஸ் அ மஸ்ட்ன்னு சொல்லலாம். அது இருந்தால் தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்குது நமக்கு எவ்வளோ வெளியே போகுதுன்னு சொல்லிட்டு. இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரத்தை செலவழித்து ரொம்ப நிறைய தகவலோட பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு செஷனில் உங்களோட சேருவோம்னு நம்பிக்கையோட விடைபெறுவோம். நன்றி மகேஷ், and நன்றி America for making this happen. Thank you. கண்டிப்பா, தேங்க்யூ. நேயர்களே, அப்புறம் இந்த வாரம் நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த டாக்ஸ் செஷன் அவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஃபினான்ஷியல் பிளானிங்லாம் ரிவ்யூ பண்ணணும்னு சொல்கிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு டாக்ஸ் அட்வைசரோட நம்ம இதுக்கு வர்றாரு. ஸ்பெஷலாக இயர் எண்டில் இந்த டாக்ஸ் சேவிங்ஸ்லாம் என்ன பண்ண முடியும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய டிப்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இணைஞ்சிக்கிறங்க. அதே மாதிரி உங்கள் ஊரில் இந்த மாதிரி தமிழ் பேக்ரவுண்டோட நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் இருந்ததுன்னா எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. அவரோட நாலேஜையும் ஷேர் பண்ண நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறோம். இவ்வளோ நேரம் நிறைய தகவலோட பண்ணியிருக்கோம். எங்களோட நோக்கமே இதுதான். ஃபினான்ஷியல் எஜுகேஷன் சீரீஸ் ஆரம்பித்ததே வந்து ஸ்பெஷலாக சவுத் இண்டியன்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் அதில் வீக்குன்னு சொல்லலாம், இன்க்ளூடிங் மீ. ஸோ அது இப்போ தான் வந்து நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஊரில் இருக்கிற எல்லா ஃபினான்ஷியல் அட்வைஸரையும் தேடி பிடிச்சி அவங்களோட ஒரு செஷன்ஸ் போட்டு ஒவ்வொரு டாபிக் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோம். இந்த சீரீஸை எப்படி நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க, இல்லை இது எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறத காமெண்ட்டில் போடுங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது America, first Tamil channel from America.